Hi friends, நான் தான் சந்திரன். இன்னைக்கு என்ன டாபிக் பார்க்க போறோம் பாத்தீங்கன்னா Facebook பேஜ் தான் ஓகேங்களா. Facebook பேஜ்ல இல்ல நம்ம ரீல்ஸ் இல்ல வீடியோஸ் அப்லோட் பண்ணிருக்கும்போது பாத்தீங்கன்னா நமக்கு ஒரு சில டைம்ல வந்து ஸ்ட்ரைக் வரும் ஓகேங்களா. பட் அந்த ஸ்ட்ரைக் எப்படி வரும்ன்றது பாத்தீங்கன்னா கண்டென்ட் வீடியோலயோ இல்ல ரீல்ஸ் வீடியோலயும் வரலாம் சரிங்களா. நீங்க அதுக்குள்ள போய் எப்படி நம்ம ஸ்ட்ரைக் வந்திருக்கு அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய ரெவென்யூ வந்துன்னு இருக்கிற இதுல வந்து அதுல மேல வரும் ஓகேங்களா. நீங்க அந்த மாடரேஷனுக்குள்ள போய்ட்டு செக் பண்ணீங்க அப்படினா அதுல மேல வந்து இந்த மாதிரி எரர் வந்துச்சு அப்படினா என்ன எரர்னா earning the restrict you are available to earn money the limited because Shakti Studio is following partner monetization follows ஓகேவா உங்களுடைய பாலிசி இது அதுக்குள்ள நீங்க போனோனே restrict கமெண்ட் சொல்லி limited originality of content ஓகேவா in-stream ads you can earn money your videos ஓகேவா இந்த மாதிரி உங்களுக்கு வந்து ஷோ ஆகும் இது என்ன சொல்றாங்க அப்படினு பாத்தீங்கன்னா உங்களுடைய இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி எரர் வருது அப்படினா எதெல்லாம் ஃபர்ஸ்ட் பிளாக் பண்ணுவாங்க இப்போ நீங்க ரீல்ஸ் வீடியோ இருந்தனா அந்த வீடியோவை டெலீட் பண்ணிட்டா இந்த பிரச்சனை போய்டும் சரிங்களா உங்களுக்கு வந்து ரெஸ்ட்ரிக்ட் வந்திருக்கு அந்த எந்த வீடியோவோ அந்த வீடியோவை நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படினா இந்த ப்ராப்ளம் வந்து சால்வ் ஆயிடும் இப்போ நீங்க ஒரு கண்டென்ட் வீடியோ வந்தாலும் சரி இல்ல ரீல்ஸ் வீடியோ வந்தாலும் சரி இந்த மாதிரி உங்களுக்கு எந்த வீடியோக்கு கொடுத்திருக்காங்கன்றதை உங்களுக்கு ஷோ பண்ணுவாங்க பட் நீங்க அதுக்குள்ள போய்ட்டு அந்த வீடியோ எதுவோ அதை வந்து நீங்க டெலீட் பண்ணிட்டீங்க அப்படினா ஒரு 5 மினிட்ஸ்க்குள்ளே அந்த இது போய்டும் ஓகேவா பட் எனக்கு ரொம்ப வீஸ் போயிடுது நான் அதை டெலீட் பண்ண கூட டெலீட் பண்ணாம எப்படி ரெஃபை பண்றது அத பத்தி தான் நாம பார்க்க போறோம் சரிங்களா அந்த வீடியோவை டெலீட் பண்ணாம அது எப்படி நம்ம அந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்றது சரியா ஃபர்ஸ்ட் நம்ம அதுக்குள்ள போய்ட்டு ரெக்டிஃபைன்றதை கிளிக் பண்ணி அதுக்குள்ள போனீங்க அப்படினா உங்களுக்கு ரிவ்யூ வரும் அதை ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படினா மினிமம் 3-2 டேஸ் அதுக்குள்ள உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்கா ரெக்டிஃபை பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பட் இது வந்து ஒரு 80% தான் வர்க் ஆகும் 100% வர்க் ஆகுமான்னு கேட்டினா பண்ண முடியாது சரிங்களா பட் எனக்கு 100% வர்க் ஆகும்ன்றது எப்படின்னு பாத்தீங்கன்னா நாம அவங்க கிட்ட வந்து ரிப்போர்ட் பண்ணலாம் ஓகேவா ரிப்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களுக்கு என்னென்னலாம் பிளாக் ஆகும் இப்போ கண்டென்ட் வீடியோ வந்து உங்களுக்கு பிளாக் ஆயிடுச்சு அப்படினா என்னென்ன இதாகும் பாத்தீங்கன்னா ஸ்டார்ஸ் வர இது வந்து ரெவென்யூ வந்து கட் ஆயிடும் ஸ்டார்ஸோட ரெவென்யூ கட் ஆயிடும் அடுத்து இன்ஸ்ட்ரீம் கண்டென்ட் வீடியோல வர ரெவென்யூ கட் ஆயிடும் சப்ஸ்கிரிப்ஷன்ல வர ரெவென்யூ கட் ஆயிடும் சரிங்களா இது மூணும் கட் ஆயிடும் ஆட்ஸ் மட்டும் வந்துன்னு இருக்கும் பட் அந்த இதுல இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் வந்து பிளாக் ஆயிருச்சு இந்த மாதிரி லிமிடெட் கண்டென்ட் சொல்லி வந்துருச்சு அப்படினா இந்த மாதிரி வரும் பட் அதுக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படினா உங்களுக்கு இது வரதுக்கு முன்னாடி நீங்க மானிட்டரைசேஷனுக்குள்ள ஸ்டேட்டஸ்க்குள்ள போய்ட்டு டாஸ்க்ஃபோர்ட்ல போய்ட்டு மானிட்டரைசேஷன்ல கிளிக் பண்ணீங்க அப்படினா உங்களுக்கு கண்டென்ட் இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ்ல போய்ட்டு உங்களுக்கு வந்திருக்க எரரை வந்து ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க பட் அதுக்குள்ள போய்ட்டு போனீங்கன்னா அதுக்குள்ள ரெஸ்ட்ரிக்ட்ல வந்து எல்லாமே கிரீன் கலர்ல வந்து இன்ஸ்ட்ரீம் ஆட் மட்டும் ரெட் கலர்ல இருக்கும் அதை ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேவா இது ரெண்டு எடுத்துங்க அடுத்து பேக் வந்துட்டு உங்களுக்கு எந்த கண்டென்ட் அந்த மாதிரி வந்திருக்கோ அந்த கண்டென்ட் வீடியோ ஒரு ஸ்கிரீன்ஷாட் ஓகேவா அந்த கண்டென்ட் வீடியோக்கு மேலே வந்திருக்கும் உங்களுக்கு காப்பிரைட்னு சொல்லி அது ஒரு வீடியோ அந்த ஸ்கிரீன்ஷாட்டு பட் உங்களுக்கு எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றது ஒரு ஸ்கிரீன்ஷாட் இது எல்லாத்தையுமே எடுத்து வச்சுங்க எடுத்துட்டு இது எப்படி நம்ம ரிப்போர்ட் பண்ணோம் அப்படின்னா செட்டிங்ஸில் போயிட்டு மெனு ஆப்ஷனில் அவங்களுக்கு வந்து நம்ம இது எல்லாத்தையும் அட்டாக் பண்ணி நம்ம இது கொடுத்து ரெட்டிஃபை பண்ணோம் அப்படின்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு ரெட்டிஃபை பண்ணிட்டாங்க சரிங்களா நான் வந்து இது மேக்ஸிமம் தான் சொல்கிறேன் அதுக்குள்ளேயும் நமக்கு சரியாயிடும் பட் ஒரு மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே உங்களுக்கு 100% வந்து சால்வ் பண்ணி கொடுத்துருவாங்க இப்போ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம் சரிங்களா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நம்ம ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி ஃபேஸ்புக் பேஜ் ஓப்பன் பண்ணிடுவோம் பேஜ் லாகின் பண்ணிவிட்டு இதில் நமக்கு என்ன வந்திருக்கு அப்படின்னா மானிட்டரைசேஷனில் வந்து இதாக இருக்குது அதனால் டாஸ்க்போர்ட் ஓப்பன் பண்ணி இதில் மானிட்டரைசேஷன்றதை கிளிக் பண்ணுங்கள் இதில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஆட் அண்ட் ரீல்ஸ் கொடுக்கும் ஆட் அண்ட் ரீல்ஸில் வந்து ஷோ ஆகாது பட் இன்வைட் லைசன்ஸ் மிஸிங் சொல்லி ஆட்ஸ் ரீல்ஸ்னு இருக்கும் பட் இதில் வந்து ரெவென்யூ வரும்ன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க இது ஜஸ்ட் அந்த இன்வைட் பண்ணுறதுக்கானது நம்ம இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் அதை தான் இப்போ பிளாக் பண்ணிட்டாங்க இப்போ பார்த்தீங்கன்னா இன்ஸ்ட்ரீம் த ரிஸ்ட்ரிக்ட்னு சொல்லி வரீங்களா இதுதான் பிளாக் பண்ணிட்டாங்க அந்த கோ டு பாலிசியை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து தெரியும் ஓகேவா இப்போ நான் வந்து கோ டு பாலிசிஸ்ன்னு இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுறேன் கிளிக் பண்ண அப்படின்னா இதில் பாருங்கள் எல்லாத்தையுமே எனேபிள் பண்ணியிருக்காங்க அந்த இன்ஸ்ட்ரீம் ஆட்ஸ் மட்டும் நமக்கு ரெட் கலர் வருது இந்த மாதிரி ஸ்ட்ரைக் கொடுத்துருப்பாங்க என்னென்னா இது அதர் கண்டென்ட் யூஸ் பண்ணிக்கிறோன்ற மாதிரி நமக்கு அவங்க தெரியாமல் கொடுத்துட்டாங்க அதில் கிளிக் பண்ணிங்கன்னா இந்தமாரி லிமிடெட் அன்ஜில் கண்டென்ட் வருது இதில் இந்த ரிக்வஸ்ட் ரிவ்யூ கிளிக் பண்ணி நமக்கு அக்செப்ட் பண்ணோம் அப்படின்னா மினிமம் ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே அவங்களுக்கு ஒரு சில இது வந்து ஒரு 80% வந்து ரெட்டிஃபை பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது ஓகேவா ரெஜிஸ்டர் கொடுத்து செலக்ட் பண்ணி சப்மிட் கொடுத்துருங்க அவங்க வந்து ஒரு 2 டேஸ் சரி மோஸ்ட்லி ஒரு 24 ஹவர்ஸ்க்குள்ளே வந்துடும் ஒரு சில இது வந்து 2-3 டேஸ் வரைக்கும் வெயிட் பண்ணோம் ஓகேவா இதுவே அந்த ரிக்வஸ்ட் அனதர் ரிவ்யூவில் வந்து திரும்பி கிளிக் பண்ணி கொடுத்தீங்க அதில் கிளிக் பண்ணிவிட்டு ரிவ்யூ கொடுத்தீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 2 டேஸ் 3 டேஸ்க்குள்ளே வந்து அவங்களே ஆட்டோமேட்டிக்காக சால்வ் பண்ணுவாங்க ஒரு சில விஷயம் சால்வ் பண்ணல அப்படின்னா அதை நம்ம எப்படி ரெட்டிஃபை பண்ண தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா இப்போ வந்து சப்மிட் கொடுத்துட்டோம் பட் ஆனால் இதுலேருந்து ரெஸ்பான்ஸ் எனக்கு இல்லை அப்படின்னா இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு பேக் வாங்க இதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க அதுக்கப்புறம் இது ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க ஓகேங்களா இன்ஸ்ட்ரீம் ஆர்ட்ஸ்க்கான ஸ்க்ரீன்ஷாட்டு அந்த உள்ளே இருக்க ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு அடுத்தது உங்கள் பேக் வந்துட்டு
எவ்வளோ ஃபாலோவர்ஸ் நீங்கள் வச்சிங்களோ அதை வந்து ஒரு ஸ்க்ரீன்ஷாட்டு, பட் எதில் டிசேபிள் ஆகிடுச்சோ அதை டிசேபிள் ஆனது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா, எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் க்ளோஸ் பண்ணிவிடுங்க. க்ளோஸ் பண்ணிவிட்டு திரும்பவும் இப்போ ஃபேஸ்புக் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக ஓப்பன் பண்ணுறோம். ஓப்பன் பண்ணி அதே பேஜுக்குள்ளே போகிறோம். பேஜுக்குள்ளே போய்ட்டு நம்ம ஆல்ரெடி எடுத்து ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு இப்போ அந்த லோகோவை கிளிக் பண்ணிங்கன்னா மெனு ஆப்ஷன் வரும். மெனு ஆப்ஷனில் கீழே ஸ்க்ரோல் பண்ணால் ஹெல்ப் அண்ட் சப்போர்ட்னு இருக்கலாம், அதை கிளிக் பண்ணி ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிவிட்டு அதில் கண்டினியூ டு ரிப்போர்ட் ஏ ப்ராப்ளம்ன்றதை செலக்ட் பண்ணுங்கள். செலக்ட் பண்ணுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த மாதிரி ஓப்பன் ஆகும், இன்க்ளூட் இந்த ரிப்போர்ட் அப்படின்னு கிளிக் பண்ணி உங்களோட இது பேஜாக இருந்தால் பேஜை கிளிக் பண்ணுங்கள், ப்ரொஃபைலாக இருந்தால் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, இப்போ என்னோட இது வந்து பார்த்தீங்கன்னா பேஜ் தான். ஓகேவா, நான் வச்சிருக்கேன் வந்து பேஜ். இதே ப்ரொஃபைலில் இந்த மாதிரி யாராவது வந்தால் ப்ரொஃபைலை கிளிக் பண்ணுங்கள். ஓகேவா, கிளிக் பண்ணிட்டு அந்த அப்லோட் ஃப்ரம் ஃபோன் இருக்குல்ல அதை வந்து கிளிக் பண்ணுங்கள். நீங்கள் ஆல்ரெடி எடுத்து வச்சிங்களா ஸ்க்ரீன்ஷாட், அந்தலேருந்து ஸ்க்ரீன்ஷாட்டை டெலிட் பண்ணிவிட்டு ஆல்ரெடி எடுத்து வச்ச ஸ்க்ரீன்ஷாட் எல்லாத்தையும் அப்லோட் பண்ணுங்கள். இப்போ ஃபஸ்ட்டு நான் அந்த வீடியோவில் வந்த கிளைம் இது. ஓகேவா, ரெண்டாவது அந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கட் பண்ண இது. அடுத்தது எவ்வளோ ஃபாலோவர்ஸ்ன்றதுக்கு முன்னாடி நம்ம அந்த வீடியோவை நம்ம போட்ட லாஸ்ட்டாக போட்ட எந்த வீடியோவோ அந்த வீடியோவில் இந்தமாரி ஷோ ஆகும். ஓகேவா, அது ஒரு ஸ்க்ரீன்ஷாட். ஓகேவா, நான் சொல்ல மாட்டேன், அதை ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துங்க. அடுத்து உங்களோட ஃபாலோவர்ஸ் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிவிட்டு மேலே டிஸ்கிரிப்ஷனில் வந்து நான் சொல்கிற விஷயத்தை வந்து டைப் பண்ணிங்க. ஓகேவா, இது ஃபுல்லாகவே எல்லாத்தையும் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணிட்டு இந்த விஷயத்தை வந்து இதில் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிட்டுனா அங்கே லாஸ்ட்டாக செக்ரெட்லியும் இருக்குல்ல ஒரு பேஜ் அண்ட் ப்ரொஃபைல் நேம், அதை கிளியர் பண்ணிவிட்டு உங்களுடைய பேஜாக இருந்தால் பேஜ் நேம் கொடுங்க, இதுவே ப்ரொஃபைலாக இருந்தால் ப்ரொஃபைல் நேம் கொடுங்க. ஓகேங்களா, இதை வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிங்க. ஓகேங்களா, நீ ஃபேஸ்புக் டீம்லேருந்து லாஸ்ட் இது வரைக்கும். ஓகேவா, அது எல்லாத்தையும் இது பண்ணிவிட்டு உங்களுடைய என்னோட பேஜ் நேம் என்னவோ அதை நான் கொடுத்துறேன். உங்கள் ப்ரொஃபைல் நேம்னாலும் உங்கள் ப்ரொஃபைல் நேம் கொடுத்துங்க. ஓகே, கொடுத்துட்டு மேலே ஒரு சென்ட் ஆப்ஷன் இருக்குல்ல அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து சென்ட் ஆகிடும். ஓகேவா, சென்ட் ஆனவனே உங்களுக்கு மேக்ஸிமம் ஒரு 24 ஹவர்ஸில் வந்து ஓகே ஆகிடும். சரிங்களா, இப்போ நான் சென்ட் பண்ணிவிட்டேன், அவங்களுக்கு சென்ட் ஆகிடுச்சின்னு சொல்லி எனக்கு ஒரு மெசேஜ் வந்துருச்சு. சரிங்களா, அது வந்திருக்கான்னு கரெக்டாக பார்த்துங்க. கரெக்டாக பார்த்து ரிப்போர்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ். ஓகேவா, இப்போ 24 ஹவர்ஸ் கழிச்சு நான் செக் பண்ணி காட்டுறேன். ஓகேவா, மேக்ஸிமம் 24 ஹவர்ஸ்க்குள்ளே கண்டிப்பாக ரெட்டிஃபை ஆகிடும் 100%. 24 ஹவர்ஸ் கழிச்சிட்டு ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணுறேன். ஃபேஸ்புக் ஓப்பன் பண்ணி அந்த பேஜை நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி இப்போ எனக்கு மானிட்டரேஷனில் நான் எரர் வந்து அந்த மானிட்டரேஷனில் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணி ஸ்டாரில் வந்துருக்கும், நம்ம அந்த ஸ்டாரை கிளிக் பண்ணுறேன். ஸ்டாரில் வந்து எனக்கு அது காமிக்கவே இல்லை. ஓகேவா, ஸ்டாரு சப்ஸ்கிரிப்ஷனு இன்ஸ்ட்ரீமார்ட் இதில் தான் நமக்கு அது ஷோ ஆகும். பட் இன்ஸ்ட்ரீமார்ட்ஸ்லையும் இது பண்ணால் இப்போ எனக்கு அந்த இது வந்து ரெட்டிஃபை ஆகலை. ஓகேவா, அது ஷோ ஆகலை. சரிங்களா, அது ரிமூவ் ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி தான் வந்து நம்ம அந்த ஸ்ட்ரைக் கொடுத்தா நம்ம அந்த ரிமூவ் பண்ணி கிளியர் பண்ணிடுறதுக்கு இதுதான் இது. இந்த மாதிரி நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து 100% வந்து கண்டிப்பாக ரிமூவ் ஆகிடும். சரிங்களா, இதில் ஏதாவது உங்களுக்கு டவுட்னா கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு எந்த ட்ரிக்ஸ் ஒர்க் ஆயிடுச்சுன்றதை கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இல்லை ஏதாவது டவுட்னாலும் கமெண்ட்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். பாய்.